ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவங்களே கரூருக்கு போகலன்னு வாங்கலாமா? சரி, கரூருக்கு போக ட்ரை பண்ணா கரூருக்குலாம் போகக்கூடாது, கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்னு வாங்கலாமா? என்றாது அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. கோர்ட்டுக்கு எதுக்கு போவாங்க? நீதி கிடைக்கிறதுக்காக போவாங்க. ஆனால் நம்ம டிஎம்கேக்காரங்க செருப்படி வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அதான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியஸாக வந்து எந்த ஒரு சிஎம்மும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணவே மாட்டார். சீரியஸாக சொல்கிறேன். என்னதான் வந்து டிஎம்கேல ஸ்டார்ட் பண்ண ஸ்கீமா இருந்தாலும் நம்ம இப்போ கரண்ட் சிஎம்மா இருக்கோம். ஸோ எதெல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா இல்லையானா அங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து ஆய்வு செய்யறது வந்து பெரிய ஒரு விஷயம் கைஸ். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு சீன்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கத்தி மூவி ரெஃபரன்ஸ் அப்படியே மண்டக்குள்ள வந்துட்டு போகுது. தோ திஸ் சீன் அப்படிதான் இருக்கு. எனக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடா என்னதான் இருந்தாலும் மற்ற கட்சி ஆரம்பிச்சு வச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அது இன்ட்ரெஸ்டடா எடுத்து மக்களுக்கு அது கரெக்டா போகுதா இல்லையான்னு செக் பண்றாரு பாத்தீங்களா? அதுவும் அவரா வந்து யாரும் எந்த எம்எல்ஏவும் போய் இதை பாருங்க அப்படிலாம் சொல்ல, அவரே வந்து செக் பண்றாரு. செக் பண்ணி அங்க இருக்கிற தண்ணியும் வாங்கி குடிச்சு இது நல்லா இருக்கா இல்லையான்னு ஆய்வு செஞ்சிருக்காரு. ஒரு மாசம் நான் திரும்ப அதையும் ஐடேட் பண்ணலாம். அந்த ஒரு மாசத்துல பல முயற்சிகள் செஞ்சோம். ஸோ திடீர்னு போய் ஒரு 4 வீட்டுக்காக போயிடலாமா அப்படின்னு பார்த்தாலும் முழுமையாக முதல்வருடைய வீடு, அலுவலகம், போலீஸாரால் அந்த டைம்ல கண்காணிக்கப்பட்டுச்சு. இப்போ பாருங்க, முதல்வராக இருக்கும் பொழுதும் கரூருக்கு செல்ல முயற்சி நடந்தவுடன் அனைத்துக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டு நிப்பாட்டுற வேலையை பண்றாங்க. கண்டிப்பா அனைத்தையும் மீறி கண்டிப்பாக பொதுமக்களை இவங்க முதல்வர் வந்து கரூருக்கு போவதால் திமுகவுக்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை, உடனடியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி ஊழல் வழக்கில் போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்கையும் ஃபைல் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் அப்பீல் தானே போனீங்க, ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாது அப்பீல் பண்ணுங்க. இதுல என்ன இவ்வளவு அவசர பெட்டிஷன்? நான் சொல்லவா என்ன பிரச்சனைன்னு? அதாவது விஜயானா வந்து நல்லபடியா போய்கிட்டு இருக்கும் போது, கேம்பெயின் பிரச்சாரம் பரப்புரைன்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் போது அடிச்சு உட்கார்றா மொடக்குடா அப்படின்னு அந்த ஒரு இன்சிடென்ட்ல முடக்கின ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து அவர் மீண்டு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து இன்னும் முடியல. ஸோ அது இன்னுமே வந்து ஒரு பேசும் ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. 41 பேர் குழந்தை, கை குழந்தை முதல் கொண்டு வந்து சாமி கிட்ட போன ஒரு விஷயமா இருக்கு அன்னைக்கு. ஸோ போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் போனா வந்து உண்மை தெரிஞ்சிடும்ன்ற பயமா என்ன? மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும். நீங்க போயிட்டு அங்க போய் தடுக்கிறதுனாலயோ அந்த 41 பேர் குடும்பத்தை பாக்குறதுனாலயோ வந்து நீங்க போய் இந்த பெட்டிஷன் போட்டீங்கன்னா செருப்படி இல்லை, தொடப்பு கட்டி இல்லை, சாணியை முக்கிய அடிச்ச ஒரு தருணம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே ஜெயிச்சிருக்கா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இடத்திலும் விஜய் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்படவில்லை. எனவே தயவு செய்து ஆவணங்களை சரியாக படித்து விட்டு நீதிமன்றத்தில் பேசுங்கள் என்று நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். இந்த வழக்கை இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அதாவது விசாரணை தொடங்கி ஒரு 5 நிமிடங்கள். சீரியஸ்லி அது தள்ளுபடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். தப்பே செய்யாம பழிய தூக்கி அந்த ஆள் மேல போட்டீங்க, சிஎம் அண்ணா மேல போட்டீங்க. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. மனுஷன் உடஞ்சி போயிட்டார் அன்னைக்கு. ஜனநாயக படம் முடிஞ்சுது, இந்த மாதிரி கரூர் பிரச்சனை, ஃபேமிலி இஷ்யூ எல்லாமே முடிச்சு விட்டீங்க. கம்பேக் கொடுத்து சிஎம் ஆனாரு பாத்தீங்களா? இதாங்க இன்னைக்கு காலையில ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க. ஆக்சுவலா இவங்க என்னோட ஃப்ரெண்டு ஆரிஃபான்னு சொல்லிட்டு இவங்களுடைய லேண்டை வந்து இசிஆர்ல இருக்கு 62 சென்ட்டை வந்து கவர்மெண்ட்டு இவங்களை கேட்காமலேயே வந்து ஒரு சுடுகாடுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு உடம்பு முடியல, அதனால் அவங்க வரல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு போயிட்டு காம்பன்சேஷனுக்காக எனக்கு வந்து பணமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முடியாது, கவர்மெண்ட்டு வந்து நெருக்கடி, பண நெருக்கடி, உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து லேண்டு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அலாட் பண்ணியாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தபோது அவங்க வந்து இது மேலே ஆக்ஷனை எடுக்கலை. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு கால் பண்ணி எல்லாரும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, ஜியோ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. ஒத்த பைசா கூட எங்களுக்கு செலவில்லாமல் ஒரு ஜியோவை எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. எவ்வளோ சென்ட் இடம் மேடம்? எந்த அலகேட் பண்ணாங்க? அதே பக்கத்துலேயே எத்தனை வருஷம் அந்த ப்ராசஸ் தாண்டி அடைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 10 வருஷம், 10 வருஷத்துக்கு மேல. ஆனா இப்ப வந்து மாண்புமிகு ரெவென்யூ மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு இதை கொடுத்துருக்காரு. அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் உண்மையாகவே நான் வந்து செக்ரட்டேரியட்டில்
35 வருஷம் வேலை பண்ணி ரிட்டையர் ஆயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்ததில்ல. உண்மையான பெரிய மாற்றம் இதுதாங்க, உண்மையாவே பெரிய மாற்றம். நான் வந்து பார்த்ததுலயே அவ்வளோ பெரிய மாற்றம். உட்கார வச்சு ஜியோவை கையில கொடுத்து நீங்க போங்க அப்படின்னு சொன்னது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க கதையை நான் சொல்ல விரும்பல. அவ்வளவு இன்னைக்கு சீரியஸாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் 1000 விஷயம் நடக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில். என்னென்ன பிரச்சனை இருக்கோ மக்களுக்கு எல்லாமே அதை வந்து சால்வ் பண்ண தான் போகிறாங்க ஒவ்வொரு மினிஸ்டரும் நம்ம சிஎம்மும். எனக்கு என்ன காசு இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால் நம்ப முடியல. ஃபாரின் ட்ரிப்புக்கு எல்லாம் ஒரு ஊருக்கு ஓட தெரியுது, ஆனால் காசு இல்லைன்னு எப்படி வந்து சொல்கிறீங்க அப்படின்றதான் எனக்கு புரியலை. சரி யாரா எங்க கையோட இழுத்துட்டு போறீங்க? தேவையா? ஆட்சி கவிழ்ப்பு சதி தொடர்பாக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் சம்மன் வெளியவே வரல ஓடி போயிட்டாரு. வேற வேடத்தில் சுத்தும் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மட்டும் எப்படி கேட்டு வராரு? ஏங்க இதெல்லாம் வந்து லாயர் வச்சு மூவ் பண்றீங்கல்ல, நான் பண்ணல அப்படின்னு வந்து நீங்களா டைரக்டா வந்து ஆஜராகிறது என்ன? ஏன் பண்ணல? இதுல இருந்தே தெரியுதா நீங்க தான் பண்ணீங்க. ஆஜராகாத நிலையில் தற்பொழுது முன்ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருக்கிறார். ஆனால் அவர் எங்க இருக்கிறார் என்ற வரையிலும் வெளியாகவில்லை. குதிரைவேரை ஆட்சி மீது அளவு கடந்த கோபத்தில் இருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இப்பொழுது எங்கள் மீதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான கோபம். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி இன்னும் கலைக்காம இருக்கீங்களே, கவிழ்க்காம இருக்கீங்களே என்கிற அந்த கோபம். 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. அப்ப வந்து ஜெயகாமா இருக்கும் போதுதான் அதே உருட்டு, இப்ப நம்ம சிஎம் பண்ணாதான் விஜயண்ணா இருக்கும் போதும் அதே உருட்டு. நாளைக்கு வந்து வேற யாராவது வந்தா இருந்தா தானே அவங்க பையன் அதே தான் உருட்டுவாரு. என்னது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி உருட்டுவாரு. RS பாரதி சொல்றாரு, ஏதோ மூக்குல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மேயர் எலெக்ஷன்ல ஒரே ஒரு மேயரை வெல்ல சொல்லுங்க, ஒத்த சைடு மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அமைப்பு செயலாளர் சொன்னார். ஐயா அவர்களே, பிளேட வாங்கி இப்பயே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மேயரை தவேகா வெல்லும். ஒரு சைடு மட்டும் எடுக்க வேண்டாம், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். 2 சைடும் எடுத்துக் கொள்ளுங்கள், அப்போதும் பார்ப்பதற்கு அசிங்கமாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் மீசையை எடுக்க வேண்டாம் என்று கூறி RS பாரதி சொல்றாரு, மன்னித்து விட்டு சொல்கிறேன், கிளம்புங்கள். ப்ரோ ராக் பண்றீங்க ப்ரோ. வீடியோ அனுப்புறேன். மேடம்னால கால் வந்து அடிபட்டு இருக்கு. சீனியர் அட்வொகேட் அவங்கள வந்து தடை பண்றாங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லி. மேடம் ஒரு சீனியர் அட்வொகேட் இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஆளுகின்ற தாவேகா அரசு வந்து காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறோம். அவங்களால கால் முடியல, இங்கே ரோட்ல பிளாக் பண்ணி கோர்ட்டு உள்ள வரக்கூடாம இந்த மாதிரி புரோட்டோகால் எல்லாம் மீறப்படுது. இது வந்து ஜனநாயக படுகொலை. இது வன்மையா நாங்க கண்டிக்கிறோம், வன்மையா கண்டிக்கிறோம். இல்ல எனக்கு புரியல. 30 minutes பிஃபோர் இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர் அந்த 30 minutesக்கு அப்புறமேட்டு இவங்க ஸ்டிக்கர் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு எவனுமே உண்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றது? நம்ம வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களுடைய புலம்பல் நம்மளால கேட்க முடியுது. அவர்கள் சொல்லட்டும், சோஃபான்னு சொல்லட்டும், எதை வேணாலும் பேரம் சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வேலையை பார்க்குற மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும். எங்களை மாதிரி ஆளுகள் வந்து தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போறோம். சரியா? திமுகங்கிற கான்செப்டே ஒண்ணுக்கும் உதவாம போயிடுமோன்னு திமுகல சீனியர்ஸ் எல்லாரும் புலம்புற சூழல்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தாகிற கணக்கா பிக் பாஸ் ஜூலி வேற காடு பேத்துறாங்களாம்.
தேவையில்லாம பேசி நிறைய விமர்சனங்களை சம்பாதிக்கிற ஜூலி இந்த திமுக ஜென்சி குரூப்ல ஆதிக்கம் செலுத்துறதா முணுமுணுப்பு வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தாவேகா பெண்களை தவறா பேசின வழக்குல கைது ரத்தாக்கி வெளியே வந்த சரண் ஜெயராமனை போய் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச மாதிரியே கையால சைகை காட்டி வீடியோ போட்டதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த ஆணி திமுகவுக்கு தேவையான பல குரல்கள் உள்ள எழுந்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. ஜென்சி பண்றது கல்யாணத்துக்கு காசை வாங்கியாச்சு வந்து ஏதாவது இப்படி பண்ணாதான் வந்து நம்ம வந்து காசு கேட்க மாட்டாங்க, அதனால வந்து பண்ணிட்டு என்னங்க பண்றது, ஒன்றும் சொல்ல முடியாது. 100, 50, 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல, ஏதாவது நம்மகிட்ட எதுவும் ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சு மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்ன செய்வீங்க? என்னது சாணி கரைச்சி ஸ்டாலின் வாயிலையும் என்னது உதயநிதி வாயிலும் ஊத்துங்கன்னு சொன்னா ஊத்துவீங்களா? பண்ண மாட்டீங்களா? என்னது எனக்கு புரியலையே, என்னங்க இது?